வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டிஐஒய் தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி எம்டி வாட்டர் பாட்டில் ஒன்றும் ப்ளஸ் சிசர் மட்டும் இருந்தால் போதும். க்ளூகன்னோ கம்மோ ஃபெவிகாலோ எதுவுமே இல்லாமல் அழகாக ஒரு டிஐஒய் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ், இது இல்லாமல் வேஸ்ட் திங்ஸ் ரீயூஸ் ஐடியாஸ் எல்லாம் நிறையா போட்டிருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் பொண்ணு சமையல் சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு வேஸ்ட் திங்ஸ் ரீயூஸ் ஐடியாஸில் போனீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இதை தொகுத்து வச்சுருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 2 லிட்டர் வாட்டர் கேன் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நடுவில் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்றைக்கி செய்கிற மாதிரி ஒரு டிஐஒய் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்த பின்னாடி மேலே பார்த்திங்கன்னா அந்த சைடு சின்ன சின்னதாக இருக்கு இல்லையா, அதை நீட்டாக ப்ளைனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம் சிசரை வச்சு. இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நடுவில் ஃப்ளாட்டாக ஒரு பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதி ஃபுல்லாகவே சிசரை வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சு திருப்பி வச்சு இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது பார்க்குறதுக்கு ஒரு பூ மாதிரி விரிஞ்சிருக்கு இல்லையா. இப்போ தான் நம்ம அடுத்தது பண்ண போகிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கரெக்டாக கொஞ்சம் பாதியை வளைச்சி விட்டு ஒரு இதை விட்டுட்டு, அதாவது ஒரு துண்டு விட்டுட்டு அடுத்த துண்டோட அடியில் இந்த மாதிரி சொறி வச்சுக்கோங்க. அதே மாதிரியே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இது பக்கத்தில் இருக்கிறத பின்னாடியும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறத முன்னாடியும் வச்சுட்டு இதை சென்டரில் சொருவி விட்டுருக்கேன். அவ்வளோதான். இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக எல்லா ரிங்ஸும் சுற்றிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே அது ஃபுல்லாக பண்ணிக்கலாம். பார்க்கவே பாருங்கள், ரொம்ப அழகான பூ மாதிரியும் சரி, அதே சமயம் ஒரு அழகான ஒரு கப்பு மாதிரியும் இது ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே அழகாக இருக்கு இல்லையா. பார்க்குறது பார்த்துங்க நல்லா லுக்காக ரொம்ப 3D எஃபெக்டோடு பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு கண்ணாடி ஜார் மாதிரி ஆகிடுச்சு இது. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளவர் வாஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். ஆனால் அப்படி வைக்கும் போது நம்மளுக்கு அந்த நம்ம செஞ்சோம் இல்லையா அழகாக க்யூட்டான ஒரு கட்டிங்கு அது தெரியல. ஸோ தெரியணுங்க அப்படிங்கிறதுக்கோசரம் நீங்கள் இல்லைனா பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய திங்ஸ் எல்லாமே இதில் போட்டுட்டு நான் பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம சேனலில் குட்டி குட்டி பாட்டில்லாம் இருந்தால் அதை வச்சு எப்படி அழகாக ஒரு ஆர்கனைசர் பண்ணலாங்கிறத வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐபட்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்னோட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க.
உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட வர பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷனும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலில் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.